வணக்கம். நிச்சயமாக தாங்கள் குறிப்பிட்டது மிக மிக திருநெல்வேலி மாநகரில் இயங்கும் மண்டல தீயணைப்புத்துறை துணை இயக்குனர் அலுவலகத்தில் கடந்த நவம்பர் மாதம் 18ஆம் தேதி லஞ்சம் பெற்றதாக கணக்கில் வராததாக 2,60,000 ரூபாய் பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைப்பற்றினர். ஆனால் இந்த பணத்திற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என துணை இயக்குனர் சரவண பாபு தொடர்ந்த திருநெல்வேலி மாநகர ஆணையாளரிடம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தற்போது திருநெல்வேலி மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் வினோத் சாந்தாராம் தலைமையிலான தனிப்படையினர் இந்த பணத்தை வைத்ததாக மேலப்பாளையம் திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விஜய் என்ற 30 வயது வாலிபர் ஒருவரை தற்போது மும்பையில் சென்று கைது செய்துள்ளனர். இவரிடம் தீயணைப்பு துறையை சார்ந்த அலுவலர்களே பணத்தை கொடுத்து இந்த பணத்தை தீயணைப்புத்துறை துணை இயக்குனர் சரவண பாபுவின் அலுவலகத்தில் வைக்க கூறியதாகவும் அதற்காக 50,000 ரூபாய் அவருக்கு பேசப்பட்டு 40,000 ரூபாய் பணம் ஜிபே மூலம் வழங்கப்பட்டதாகவும் பல திடுக்கிடும் தகவல்கள் தற்போது வெளியாகி உள்ளது. மும்பை தாராவி பகுதியில் பதுங்கி இருந்த 30 வயதான விஜயை திருநெல்வேலி மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் வினோத் சாந்தாராம் தலைமையிலான தனிப்படையினர் மும்பைக்கே சென்று அவரை கைது செய்து தற்போது திருநெல்வேலிக்கு கொண்டு வந்திருக்கின்றனர். இந்த வழக்கில் ஏற்கனவே இந்த பணம் வைக்க உதவி செய்ததாக தீயணைப்பு வீரர் ஆனந்த் மற்றும் அவரது உறவினர் முத்து சுடலை என இருவர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் இருவரையும் காவல்துறை தனது கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போது இந்த தகவல்கள் வெளிவந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து மும்பைக்கு சென்று அவரை கைது செய்ததாகவும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி உள்ளது. இவரிடம் தொடர்ந்து நடத்தப்பட்டு வரும் விசாரணையின் அடிப்படையில் தீயணைப்பு துறையை சார்ந்த பல்வேறு உயர் அலுவலர்களும் இதன் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருப்பதாக திருநெல்வேலி மாநகர காவல்துறை சார்பில் இருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது மும்பை தாராவியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கும் இந்த விஜய் 30 வயதான விஜயை திருநெல்வேலி மாநகரத்தில் பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் வைத்து தற்போது விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். இது குறித்த மேலும் தகவல்களை திரட்டிக் கொண்டிருக்கிறோம் நிகிதா. இதுவே தற்போது இந்த நிகழ்வில் இருக்கும் முக்கிய விவரம் நிகிதா.